எல்லா புகழும் இறைவனுக்கு. சமீபத்தில் வெளியான குபேரா தனுஷ் படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா தனுஷ் பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த நடிகன். ஸோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன குபேரா பார்த்திங்கன்னா இன்றைக்கி பலர் அந்த படத்தை பற்றி குறை சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தில் குறை சொல்கிறதுக்கு அந்த படத்தோடைய லென்த்தியை சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்ன கதை அப்படிங்கும்போது இதுக்கு எதுக்கு 3.25 மணி நேரம் வரைக்கும் 3 மணி நேரம் வரைக்கும் படம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. பட் படம் ரிலீஸுக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா இந்த லென்த்தியை வச்சு அமேசான் ப்ரைமுக்கும் இவங்களுக்கும் ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. எது எப்படியோ இன்றைக்கி படம் பார்த்திங்கன்னா சுமார் தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துருச்சு. இந்த படத்துடைய கதை இன்றைக்கி, ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னப்போ இந்த படத்துடைய கதையை சொல்லலை, பட் ஒரு வரி சொல்லியிருந்தேன். தன்னுடைய பொறுப்புக்காக தனுஷை பயன்படுத்துகிறார் நாகார்ஜுனா அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு வரி சொல்லியிருந்தேன். பட் இந்த கதையை இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சோஷியல் மீடியாவில் இந்த படத்தை புதைச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த படத்தில் கதை அப்படின்னு சொன்னோம்னா நீரஜ் மிஸ்ரான்னு நினைக்கிறேன் ஒரு பேர். நீரஜ் மிஸ்ராவோ நம்ம ஹிந்தி ஒரு கார்ப்பரேட் வில்லன் ஒருத்தர் பண்ணியிருப்பார், வில்லனாக நடிச்சிருப்பார். அவருடைய ரோல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேம் ஒன்று பண்ணுறாரு. அதுக்கு நாகார்ஜுனாவை ஜெயிலேருந்து வெளியெடுத்து கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறாரு. நாகார்ஜுனா அந்த ஸ்கேமுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு 5-6 பிச்சைக்காரங்களை பிடிக்கிறாரு. அதில் ஒரு பிச்சைக்காரர் நம்ம தனுஷ். ஸோ அவங்க காரியம் முடிஞ்ச உடனே மற்ற ஆட்களை கொண்டுடுறாங்க, மற்ற அந்த பினாமிகளை கொண்டுடுறாங்க, மற்ற பிச்சைக்காரங்களை கொண்டுடுறாங்க. தனுஷ் மட்டும் உயிரோடு இருக்கிறார். தனுஷ் அந்த கூட ஒரு பொண்ணு, அவங்க 2 பேர் மட்டும் உயிரோடு இருக்கிறாங்க. தனுஷ் எப்படி உயிரோடு இவங்ககிட்டேருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத அப்பாவித்தனமாக காமிச்சிருக்கிறாங்க. லாஜிக்காக பார்த்தோம்னா பணத்தோடைய மதிப்பு, தங்கத்தோடைய மதிப்பெல்லாம் பிச்சைக்காரனுக்கு தான் அதிகமாக தெரியும். ஏன்னா அந்த கஷ்டத்தில் இருக்கிறவன். இவர் பிச்சைக்காரனை தவிர இவர் ஏன் கேனைய மாதிரி காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப கேனத்தனமாக பேசுகிறாரு, ரொம்ப கேனத்தனமாக பணத்துடைய மதிப்பே தெரியல அப்படிங்கிறாரு. அதை பல இடங்களில் சொல்கிறாங்க. அது லாஜிக்காக பார்த்திங்கன்னா ஒத்து போகலை. ஏன்னா பணக்காரனை விட அந்த வழி வருத்தம் அதிகம் நிறைஞ்ச பிச்சைக்காரனுக்கு தான் அந்த காசு, பணம், தங்கம், இந்த வைரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். ஸோ அது ஒன்று லாஜிக்காக இடிக்குது. சமீபத்தில் வெளியான தக் லைஃப் சிலம்பரசனுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் அப்படின்னே சொல்லலாம். மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கதை சொல்ல மாட்டார். சிம்புவோட நம்பிக்கையே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கமல் இருக்கிறாரு, மணிரத்னம் இருக்காங்க, ஏஆர் ரஹ்மான் இருக்கிறாரு, அவருடைய முன்னாள் காதலி த்ரிஷா இருக்கிறாங்க. ஸோ இவங்களையெல்லாம் தாண்டி என்ன இந்த படம் ஃபெயிலியர் ஆகிற போகுது, இவங்களையெல்லாம் தாண்டி இந்த படம் ஃபெயிலியர் ஆக போகிறது கிடையாது. ஸோ கதையை கேட்காமலே பார்த்திங்கன்னா சிலம்பரசன் அந்த படத்தில் ஒத்துக்கிட்டார். அது போக இன்னொரு படமும் மணிரத்னம் பண்ணுறதா இருந்துச்சு, அதையும் கூட ஒத்துக்கிட்டு இருந்தார். இப்போ அது பேன் ஆகிடுச்சு, ட்ராப் பண்ணிட்டாங்க. சிலம்பரசனுடைய மிகப்பெரிய நம்பிக்கையில் வெளியே வந்த படம் தக் லைஃப். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம், கமல்ஹாசன் இவங்களாம் இருந்ததுனால ரொம்பவே அந்த படத்து மேலே நம்பிக்கை வச்சிருந்தார் சிலம்பரசன். ஸோ சமீபத்திய மிகப்பெரிய ஒரு அட்டர் ஃப்ளாப் மூவின்னு சொல்லலாம். நான் மட்டும் என்ன உனக்கு சலைச்ச ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் தனுஷ் இந்த படத்தை மொக்க படமாக கொடுத்துருக்காரு. படம் ஓகே தான், படம் நல்லாயிருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போகிறாங்க. பல இடங்களில் ரொம்ப ஜவ்வு மாதிரி போட்டு இழுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வு தட்டி போய் கொட்டாய் விட வைக்குது. இவ்வளோ பெரிய படம் தேவையில்லை. இந்த படம் ரொம்ப சின்ன கதை. தனுஷை வீணாக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். தனுஷை வீணாக்கிட்டாங்க, நாகார்ஜுனும் வீணாக்கிட்டாங்க. அப்படி சும்மா ஒரு ஒப்புக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ராஷ்மிகா மந்தனாவை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஒரு ப்ரொமோஷன், அப்படி ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். மற்றபடி நாகார்ஜுனாவை காலி பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய நடிகர். எனக்கு தெரிஞ்சு இன்னமும் ரட்சகன் அவர் பார்த்த மாதிரி அந்த அளவு லுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கிறாரு. அவரையும் போட்டு வீணாக்கிட்டாங்க, கொண்டுட்டாங்க கடைசியில். தனுஷ் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் தனுஷ்க்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கேள்வி. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, தனுஷ் மிகச்சிறந்த நடிகன், இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகன் தனுஷ். அவனை பார்த்திங்கன்னா வீணாக்கி விட்டாங்க. அவனை கூப்பிட்டு வச்சு இந்த கதையை எப்படி சொல்லாங்களோ தெரில. இதுக்கே நம்ம பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் என் தலைவன் வேறு மாதிரி நடிச்சிருக்கிறான், பிச்சைக்காரனாகவே வாழ்ந்துருக்கிறான், 10 நாள் என் தலைவன் குப்பை தொட்டிகளே உட்காந்துருந்தாங்கிற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் வட சுட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாம். அதையும் தாண்டி தனுஷ் சிறந்த நடிகன், அதை மறுக்கவே முடியாது. அதுக்கு பல படங்கள் சொல்லலாம். முதல் படமே 2வது படம் காதல் கொண்ட பிரித்து மேய்ஞ்சிருப்பான் மனுஷன். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா தனுஷ்க்கு ஒரு மைனஸ் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி படம் ஓகே ரகம் தான். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தேட்டரில் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தில் பெருசாக சொல்லக்கூடிய அளவுக்கு டிஎஸ்பியோட இசை கூட பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது. சமீபத்தில் புஷ்பாவெல்லாம் பிரித்து மேய்ஞ்சார். என்னமோ தெரில, குபாரை
கபால்னு அந்தரங்கத்தில் விட்டார் தேவிஸ்ரீ பிரசாத். ஸோ இசையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சொல்ல முடியாது. எனக்கு வில்லனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீரஜ் மிஸ்ரா நீரஜ் தலைவர் பேர். எனக்கு அவர் வில்லனை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஆஸ் யூஷுவல் தனுஷ் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படத்தில் தனுஷை வீணாக்கிட்டாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இறைவன் நாடிலாம் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.